மறக்காம ரேடனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. நிச்சயதார்த்தம்னு ஒன்று பண்ணுங்க. கல்யாணத்துக்கு நாளை குறிங்க. இன்னும் 1 மாசம் போனா என் பொண்ணு நிலைமை ஊர் சிரிக்கிற மாதிரி ஆயிடும். எங்க மானத்தை காப்பாத்துங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரி, இனிமே யோசிக்க எதுவும் இல்லை. நடக்க வேண்டிய காரியத்தை பார்க்கலாம். அண்ணா, டேய், டிஎன்ஏ ரிப்போர்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அது வந்துருச்சு. இனிமே பேசுறதுக்கு என்னடா இருக்கு? எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஹலோ ஹலோ ராஜேஷ், நான் ஷாலினி பேசுறேன். இவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்குது. டிஎன்ஏ ரிப்போர்ட் என்னாச்சு? ரிசல்ட் பாசிட்டிவ்னு வந்துருச்சு ஷாலினி. என்ன சொல்ற ராஜேஷ்? இல்ல, இத நான் நம்ப மாட்டேன் ராஜேஷ், நம்ப மாட்டேன். ஏய், டிஎன்ஏ ரிப்போர்ட்டே வந்தாச்சு. இத நம்புறதுக்கும் நம்பாததுக்கும் நீ யாரடி கழுத? வேடி போன. யார் இது? யார் பேசுறீங்க? நான் ராஜேஷோட அண்ணி பேசுறேன். நான் ராஜேஷ் கிட்ட பேசணும். போனை கொடுங்க. ஏய், அதெல்லாம் தர முடியாது. என்னடி பண்ணுவ? அவன் கூட போன் பேசுறதுக்கு இனிமே போன் பண்ண வீடு தேடி வந்து இழுத்து போட்டு அடிப்பேன் உன்னை. எந்த உறவையாவது சொல்லிக்கிட்டு அவன் பின்னாடி திரிஞ்ச உன்னை பிரிச்சு மேஞ்சிருவேன். ஜாக்கிரதை. வேடி போன. ஏன் இப்படி அராஜகமா பேசுறீங்க? மாப்பிள, இனிமே ஒரு வார்த்தை கூட அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசக்கூடாது. உங்க ஆட்டம் எல்லாம் டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்த உடனே முடிஞ்சு போச்சு. அம்மா, என்னம்மா அதெல்லாம்? நான் என்னடா பண்ணுவேன்? என்ன நடக்குதாங்க? ஏன் உன்கிட்ட என்ன பேச விட மாட்டேங்கிறாங்க? இல்ல ஷாலினி, நான் பேசிட்டு இருக்கும்போது எங்க அண்ணி வந்து. ஹலோ, யாருங்க பேசுறது? நான் ஷாலினி. நீ? நான் ராஜேஷோட பொண்டாட்டி ஐஸ்வர்யா பேசுறேன். என்னடி வேணும் உனக்கு? ஏண்டி என் புருஷன் பின்னாடி லோலோன்னு அலையுற? ஐசு, சும்மா இருங்க மாமா. இங்க பாருடி, என்ன அப்பாவின்னு நினைக்காத. இவர் என் மாமா, என் புருஷன். இவர் புள்ள என் வயித்துல இருக்கு. இனிமே என் புருஷன் இருக்கிற இடத்துக்கே நீ வரக்கூடாது. வைடி போன. ஆளுக்கு என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க 2 பேரும்? ஆமா, நீங்க யாரு என்ன அவ கூட பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு? மாமா, ரிப்போர்ட் பாத்தீங்கல்ல, அது சொல்லுச்சா நான் யாருன்னு. நான் கட் பண்ணி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணது போனை மட்டும் இல்ல, அந்த உறவையும் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பா அம்மா, நீங்க எல்லாரும் முதல்ல என் ரூமுக்கு வாங்க. அவங்க கூடி பேசி நிச்சயதார்த்தம் கல்யாண தேதியை முடிவு பண்ணட்டும். வாங்க. சரியா சொன்னமா. அது வரைக்கும் நாங்க இந்த வீட்டை விட்டு போக மாட்டோம். வாமா. வாடி. வாங்க வாங்க. வாடி போலாம். ஷாலினி, என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஷாலினி, 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 அம்மாடி, என்னாச்சுமா? அப்பா, டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட் பாசிட்டிவ்னு வந்துருச்சுப்பா. நினைச்சேன். எப்படி ஷாலினி, எப்படி ரிசல்ட் இப்படி வந்துச்சு? ஏமா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு?
எப்படின்னு கேட்டால் இவ எப்படி பதில் சொல்லுவா? பொம்பளை பிள்ளைக்கு அளவுக்கு மீறி செல்லம் கொடுத்தீங்க, இப்போ வாழ்க்கையை சீரழிச்சு வந்து நிற்கிறா. அதுக்கு பொறுப்பு நீங்கள் 2 பேரும் தான். அந்த ராஜேஷ் இவளையும் லவ் பண்ணிட்டு அவளையும் கரெக்ட் பண்ணிட்டான்னா அவன் சாதாரண ஆளே கிடையாதுமா. நம்பர் 1 ஃப்ராட் அவன். டேய் நீ வாயை மூடிட்டு பேசாம இரு. அம்மா ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேளுமா. இல்லம்மா, ஃபோன் பண்ண ராஜேஷ் கிட்ட என்ன பேச விட மாட்டேங்கிறாங்க. போனை கட் பண்றாங்க. நீ பேசுறதானே கட் பண்றாங்க. கொடு நான் பேசுறேன். அவன் தான் பொம்பளை பொறுக்குன்னு தெரியுதுல்ல, அவனுக்கு எதுக்கு நீ கால் பண்ணுற? அப்பா அம்மா அண்ணன் அண்ணி உறவுல மதிக்க தெரியாதவள கழுத்துறச்சு நீயே கொண்டு போடு. 4 செவத்துக்குள்ள நம்ம குடும்பம் மானமாக தப்பிக்கும். போதும் நிறுத்துறா. இவளே பாவம் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறா. ஈவி இறக்கம் இல்லாம பேசிட்டு இருக்க. அவளை திட்டத்துக்கு வக்கில்ல, பெருசாக என்ன திட்டம் வந்துட்டேன். நீலாம் திருந்தவே மாட்டியாம்மா. இன்னும் அலுவலகத்துக்கு நிறைய சந்தர்ப்பம் வரும், கவலைப்படாது. உங்க பொண்ணை விமர்சனம் பண்ணோன்னு எங்களை வீட்டை விட்டு போக சொன்னீங்கல்ல, இப்போ உங்க பொண்ணு உங்க முகத்துல கரிய பூசிட்டாலே. இப்ப தைரியம் இருந்தா உங்க பொண்ணை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க பாப்போம். இவ எங்க போவா? இவளுக்கு எங்களை விட்டா வேற யாரு இருக்கா? அன்னைக்கே கண்டிச்சிருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? நல்லா அனுபவிங்க. நாங்க அனுப்பிச்சுக்கிறோம், நீ வாயை மூடு. அமுதா அவளை உள்ள கூட்டு போ. நீ வா. என்ன என்ன ஏதுன்னு பேசுவா. அவ கடை கட்டு போறா, இப்ப வேலையை பாரு. இந்த விஷயத்த முதல்ல கமலா அம்மா கிட்ட சொல்லியே ஆகணும். என்னங்க டேய், சந்தோஷமான செய்திடா. டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துருச்சு. ராஜேஷ் வசமா மாட்டிக்கிட்டான். ஐஸ்வர்யா வயித்துல வளர்ற புள்ள அவந்து தானே ரிப்போர்ட்டே வந்துருச்சு. அப்படியா? ஆமா. நிஜமா சொல்ற? ஆமாங்கன்ற டாக்டர் உறுதியா சொல்லிட்டாங்க. இனிமே அந்த ராஜேஷ் செத்தான். ஐஸ்வர்யா கழுத்துல அவன் தாலி கட்டியே ஆகணுமே. அப்ப ஷாலினி நிலைமை என்னங்க நீங்க? அவ என் அண்ணன் பொண்ணுங்க. ஏன் அண்ணன் பொண்ணு என் பிள்ளைக்குதான். கண்டிப்பா அர்ஜுன் தான் தாலி கட்ட போறான். அது எப்படிமா நடக்கும்? இத்தனை நாளா ராஜேஷை காதலிச்சாவ திடீர்னு மாறி இப்ப அர்ஜுனுக்கு கழுத்து நீட்டுவாளான்னு? பின்ன என்ன, காலம் பூரா கல்யாணம் பண்ணிக்காமலேயே காலம் தள்ள போறா. ஐஸ்வர்யாவோட குழந்தை ராஜேஷ் தாங்கிறது அவளே எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சி. ஒருவேளை ராஜேஷ் ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்ட சம்மதிக்கலாம், அவனை தூக்கி ஜெயில போடுவாங்க, ரேப்பிங் கேஸ்ல. பின்ன ஒரு பொண்ணை கர்ப்பமாக்கியிருக்கான், சும்மா விடுவாங்களா? உடனே ஷாலினி இங்க வந்து நின்னுடுவான்னு பகல் கனவு காணாது. இவனை கட்டிக்கணும்னு அவளுக்கு என்ன நிர்பந்தம் இருக்கு? அப்படி ஒரு சூழ்நிலை இந்த கமலா உருவாக்குவா. ஷாலினிக்கும் அண்ணன் குடும்பத்துக்கும் ஒரு நெருக்கடி உண்டாக்குவேன். அர்ஜுன் ஷாலினி கல்யாணம் உறுதியா நடக்கும். இது கண்டிப்பா அந்த வசீகரனோட கேடு கிட்ட சதி வேலையா தான் இருக்கும், சந்தேகமே இல்லை. எக்ஸாம் எழுதக்கூடாது, டாக்டர் ஆக கூடாதுன்னு உன் கையை அடிச்சு உடைச்சான். அது ஆதாரபூர்வமா நம்மளால நிரூபிக்கவே முடியல. ஆனா ராஜேஷ் துணையால வெற்றிகரமா பரீட்சை எழுதி நீ வெளியில வந்துட்ட. அங்க தோத்ததுல இங்க ராஜேஷ் பழி வாங்கிட்டாரு. ஏமா, டிஎன்ஏ ரிப்போர்ட்ல இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண முடியுமா? அவர் ஒரு டாக்டர்னு நீங்க மறந்து பேசுறீங்கப்பா. அதுவும் ஒரு பிரபலமான டாக்டர். ஹாஸ்பிட்டலுக்கு இந்த மாதிரி திறமையானவங்க எப்பயுமே தேவைப்படுவாங்க. அதுக்காக டாக்டரை அவங்க பக்கம் வச்சுக்க அவங்க என்ன வேணா செய்வாங்க. நிச்சயமா வசீகரனால டிஎன்ஏ லேப்குள்ள புகுந்து ரிப்போர்ட்டை மாத்த முடியும். வேணும்னே ராஜேஷ் தான் ஐஸ்வர்யா குழந்தைக்கு அப்பான்னு அவரு மாத்தி எழுதியிருப்பாரு. அவரு கட்டாயம் அதை செய்வாரு. எனக்கு ஒரு டவுட்டுமா. ராஜேஷ் வந்து ஐஸ்வர்யா குழந்தைக்கு அப்பா இல்லைன்னு வச்சுக்குவோம். அப்போ ஐஸ்வர்யாவுக்கு எடுத்தது யாரு? ஆமால, இதை நான் யோசிக்கவே இல்லை. ராஜேஷ் உன்கிட்ட ஐஸ்வர்யாவை பத்தி ஏதாவது சொல்லியிருப்பானே? இல்ல, ரெகுலரால அப்பப்ப சொல்லுவாரு. அவ ஒரு குழந்தைத்தனமான அப்பாவே விவரம் தெரியாதவன்னு சொல்லுவாரு.
ஆனா அவளுக்கு வேற யார் கூடயும் தொடர்பு இந்த மாதிரி தெரியலப்பா. ஐஸ்வர்யா செய்த பாயாசத்துல மயக்க மருந்து கலந்து இருந்ததுனால இந்த தப்பு நடந்ததா சொல்றாங்க. அந்த மருந்து தற்செயலா கலந்துதா இல்ல இப்படி நடக்கணும்னு ஐஸ்வர்யாவே கலந்தாளா? அவ வேணும்னே கலந்தானே வச்சுப்போம். இப்போ பிளான் சக்சஸ் ஆயிடுச்சே. இப்போ அவ கர்ப்பமா இருக்கா. அவ நினைச்சத சாதிச்சிட்டா. அப்படி பார்த்தா ராஜேஷ் தானே அவளை கெடுத்த மாதிரி அர்த்தம் வருது. அப்போ குழந்தைக்கு அப்பா ராஜேஷ் தானே? ரிப்போர்ட்டும் அதானே சொல்லுது. என்ன ராஜேஷ் சுயநினைவோட அந்த தப்பு பண்ணல, ஏதோ மயக்கத்துல இந்த தவறு நடந்துருச்சு, அவ்வளவுதான். இல்ல, அவர் எந்த நிலைமையிலயும் இப்படி செஞ்சிருக்க மாட்டாருப்பா. ரிப்போர்ட் அப்படிதாம்மா சொல்லுது. என் உள்ளுணர்வு அவரை செய்யலன்னு ஆணித்தனமா சொல்லுதுப்பா. நீ போய் அந்த டிஎன்ஏ லேப்ல நல்லா பாரு, ஆதாரத்தை தேடு. வசீகரன் வந்து போனானான்னு பாரு. அந்த டிஎன்ஏ டாக்டர் கிட்ட பேசி பாரு. உன் பிரச்சனையை சொல்லு. முடிஞ்சா அந்த டெஸ்ட் நம்ம மறுபடியும் எடுப்போம். அதுக்கு ஐஸ்வர்யா குடும்பம் ஒத்துக்கணுமே. கோர்ட்ல கேஸ் போட்டா ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். கோர்ட்டு கேஸ்ன்னு பெரிய பிரச்சனை ஆயிடுமா? அதுக்குள்ள குழந்தை பிறந்து எல்கேஜி போக ஆரம்பிச்சிரும். எங்க அண்ணன் அஸ்வின் வக்கீல் தானே, அவனை வச்சு கேஸ் போடலாம். ஆனா ராஜேஷ்க்கு என்ன உறவுன்னு கேஸ் போடுறது? கல்யாணம் ஆன ஆதாரம் என்கிட்ட இல்லையே. ராஜேஷும் எதுவும் பேச முடியாது. ஒரே சிக்கல் தான். யோசிக்கணும் ஷாலினி. நாம மோதிட்டு இருக்கிறது வசீகரன் கூட. அவன் புத்திசாலி, தந்திரக்காரன். அவனை எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும். ஆனா அதே சமயம் நம்ம கிட்ட அதிக அவகாசமும் இல்லை. என்ன செய்ய போறோம்? பிரச்சனைன்னு இருந்தா தீர்வு இருக்கு. நாம செய்ய போற காரியம் ராஜேஷை காப்பாத்த கூட உதவ வேண்டாம். வசீகரம் முகத்திரையை கிழிச்சு அவன் வாழை ஒட்ட நறுக்கி ஊரை விட்டு ஓட ஓட விரட்டணும். சௌந்தர்யா, ஐஸ்வர்யாவை கூட்டிட்டு வாமா. சரிம்மா. இப்படி திடுதிப்புன்னு ஐயரை கூட்டிட்டு வந்து பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? சம்மதியம்மா, நீங்க இனிமே எதுவுமே பேசக்கூடாது. அத நான் என்ன சொல்ல வரேன்னா, இது முந்தா நாள் வரைக்கும் நீங்க எல்லாரும் மூச்சு முட்ட பேசுனீங்க. நாங்களும் காதுல ரத்த வடிய கேட்டோம். நேத்திக்கு டிஎன்ஏ ரிப்போர்ட் பேசிருச்சு. இனிமே பேச வேண்டியது நாங்க தான். நீங்க கேட்டு தான் ஆகணும். அதுதான் முறை. ஐயரே, இது ரொம்ப நேரமா பஞ்சாங்கத்தை தடவிட்டே இருக்கீங்க. பழைய பஞ்சாங்கமா? இல்ல கிரக நிலைகளை பார்த்துட்டு இருக்கேன். அதெல்லாம் நானும் பார்த்துட்டு தான் வந்தேன். எல்லாம் நல்லா தான் இருக்கு. சட்டு புட்டுன்னு ஒரு தேதியை சொல்லுங்க. சொல்லுங்க, நல்ல தேதியா சொல்லுங்க. இன்னும் 5 நாள்ல, அதாவது இந்த வாரம் வெள்ளிக்கிழமை 16ஆம் தேதி ரொம்ப விசேஷமான சுப முகூர்த்தம். அஞ்சு நாளா? ஏன் அவ்வளவு தள்ளி? ஏய், 5 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள எப்படி முடியும்? அதை விட்டா அடுத்த தேதி. அதை விடாதீங்க, அதை விட்டுறாதீங்க. விட்டா போயிடும். விடாதீங்க, வச்சுக்கோங்க. ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? பேசாம அடுத்த மாசம் நல்ல நாள் பார்க்கலாமே. அடுத்த மாசம் என் பொண்ணு வயிற்று தள்ளிட்டு வந்து மணவரையில் நிக்கணும். ஊரே அதை பார்த்து போராடி பேசணும். ஏன் நடந்த அவமானம்லாம் உங்களுக்கு பத்தாதா? இது ஒண்டிதான் பாக்கி. அதுவும் நடக்கணும் இல்ல மாமா? அதுக்குள்ள கல்யாண மண்டபம் கிடைக்காது. கிடைக்காம போட்டோம். சொந்தக்காரங்களும் சொல்ல முடியாது. சொல்லாதீங்க. அங்கிள், என்ன அங்கிள் எதை சொன்னாலும் இடக்க மடக்க ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்க. நீ செஞ்ச காரியம் அப்படி மாப்பிள. ஊர்க்காரங்கெல்லாம் கூட்டி தடவுடலாம் பத்திரிகை அடிச்சு கிராண்டா கல்யாண மண்டபத்தையா போய் பண்ண முடியும்? இப்பவே வயிற்றுல 5 மாசம் காது வச்ச மாதிரி ஏதாவது ஒரு கோவில்ல ரகசியமா கல்யாணத்தை பண்ணி தொலைங்க. யாரையும் கூப்பிட வேணாம். ஏன்னா ஏற்கனவே எங்க குடும்பமானம் ரிப்பேர் ஆயிருக்கு. இதுல ஆடம்பரம் ஒரு கேடு. சட்டுப்புட்டுன்னு எங்க மானத்தை காப்பாத்துற வழியை பாருங்க. என்னங்க,
நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு 2வது பொண்ணு. இந்த கல்யாணம் நடக்கணுமா வேணாமா? நடக்கணும். நான் நடக்கிற வழியை சொல்றேன், நீ நடக்காம இருக்கிறதுக்கு வழியை சொல்ற. பொண்ணு கல்யாணத்தை கிராண்டா செய்யலான்னு அடுத்த மாசம் தள்ளி போட்டா இவங்க மனசு அதுக்குள்ள மாறி போச்சுன்னா, வேற ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா பரவாயில்லையா? அதனால வாயை மூட்டு பேசாம இது பாருங்க, வர்ற வெள்ளிக்கிழமை கோவில்ல சிம்பிளா கல்யாணம். மாப்பிள்ளை வந்து தாலி கட்டினா போதும். அம்மா என்னம்மா அது? அப்ப நிச்சயதார்த்தங்க பாருங்க, 5 நாள்ல கல்யாணம்ன்றதுக்கு நாங்க ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். இதுல நிச்சயதார்த்தம் வேற ஒரு கேடா? அப்ப இப்பவே ஒரு வெத்தலை பாக்கு வச்சு ஒரு ஒப்பு தாம்பூலம் மாத்தியே ஆகணும். ஏன் இப்படி எங்களை போட்டு வதைக்கிறீங்க? இந்த 4 மாசமா எங்க பொண்ணு நிலைமையை நினைச்சு ரத்த கண்ணீர் வடிச்சிருக்கோங்க. சும்மா ஒண்ணும் இல்ல. எங்க காயப்பட்ட நெஞ்சுக்கு ஒரு ஆறுதலா ஒரு உப்பு தாம்பலமா மாத்துங்க. என்ன இருந்தாலும் பாரம்பரியமும் சம்பிரதாயமும் விட்டு போக கூடாது இல்ல? ஓ வேஷா செய்யலாமே. இன்னைக்கு நாள் நல்லா தானே இருக்கு. 10:12 நல்ல நேரம். அதுக்குள்ள ரெடி பண்ணிடுங்க. இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு. 1/2 மணி நேரமா? 1/2 மணி நேரம் இருக்கு. 1/4 மணி நேரத்துல கார்ல எல்லா செட்டப்போட ரெடியா வந்திருக்கோம். அம்மா நீ வாமா. ஐயோ, ரெண்டு குடும்பமும் சம்மதிச்சு தானே உப்பு தாம்பூலம் மாத்திக்கிறீங்க? ஆமா சாமி. ஆமா, உங்களுக்கு சம்மதமா? சம்மதம். அம்மா உங்களுக்கு சம்மதமா? தட்டை மாத்திக்குங்க. உங்க குலதெய்வத்தை மனசுல பிரார்த்தனை பண்ணிட்டு மாத்திக்குங்க. மகாலட்சுமியே போற்றி, ஓம் ஆதிசக்தியே போற்றி, ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி. வலி இன்னும் இருக்கா என்ன? கொஞ்சம் மணிக்கட்டுல வலி இருக்குமா? சரியாயிடும். நம்ம கோயிலுக்கு போயிட்டு அப்படியே டாக்டரையும் பார்த்துட்டு வந்துடலாம். இவ்வளவு நாள் கட்டு போட்டே இருந்ததுல்ல. மெதுவாதான் பண்றேன். இந்தா ராஜேஷ். ஹலோ ஷாலினி. ராஜேஷ், இங்க என்ன மீறி என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு ஷாலினி. ஐஸ்வர்யா குடும்பம் இங்க வந்து பிரச்சனை பண்ணி கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜேஷ், எனக்கு ஒன்று உடனே பார்க்கணும் போல இருக்கு. நிறைய பேசணும். நீ இப்போ ஃப்ரீயா இருக்கியா? இப்பதான் கட்ட ஊத்தாங்க. கொஞ்சம் லேசா பெயின் இருக்கு. டாக்டர் கிட்ட போகணும் ராஜேஷ். சரி, அப்போ நாளைக்கு காலையில நாம அதே ரெஸ்டாரண்ட்ல சந்திக்கலாம். வருவே இல்லை? நிச்சயமா வரேன் ராஜேஷ். ஓகே, வச்சிடுறேன். ஓகே ராஜேஷ். ராஜேஷ் வீட்ல ஏதோ பிரச்சனையா? உடனே கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஐயோ, என்னம்மா புதுசா பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத. இன்னைக்கு டாக்டரை பார்த்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம். நாளைக்கு ராஜேஷை பார்த்து என்ன ஏதுன்னு விசாரி. இன்னைக்கு தான் விடிவு காலம் பிறக்க போகுதோ. வா, டைம் ஆயிடுச்சு. வாஷாலினி, கை எப்படி இருக்கு? இப்பதான் கை கட்ட அவுத்தாங்க. லேசா வலி இருக்கு. பட் ஐம் நார்மல். பரவாயில்ல. என்னாச்சு? உன் முகத்தை என்னால நிமிந்து கூட பார்க்க முடியல ஷாலினி. அந்த டிஎன்ஏ டெஸ்ட், ஐ ஃபீல் எம்பாரஸ்டு ஷாலினி. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. டிஎன்ஏ ரிப்போர்ட்ஸ் காமி.
ரிசல்ட்டை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஷாலினி. டிஎன்ஏ ரிப்போர்ட்ல பாசிட்டிவ்னு வந்திருக்கு. அப்போ ஐஸ்வர்யோட கர்ப்பத்துக்கு நான் தானே காரணம்னு அர்த்தம். அப்போ அவ வயித்துல வளர குழந்தைக்கு நான் தானே அப்பா. என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல ஷாலினி. ஆனா அது பொய்ன்னு என்னால சொல்ல முடியல. இது எப்ப நடந்ததுன்னு எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை ஷாலினி. நான் காலேஜுக்கு போக ஆரம்பிச்ச நாள்ல இருந்து என்னோட நினைவுகள்லாம் அழிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. எனக்கு உன் கூட கல்யாணம் நடந்ததான்னு தெரியல. ஐஸ்வர்யா கூட தப்பு நடந்ததா இல்லையா அது கூட எனக்கு தெரியல. என்ன தவிர இந்த ரிசல்ட்ல எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் ஷாலினி. அவங்க அடுத்தடுத்த வேலையில இறங்கிட்டாங்க. ஏன் ஒப்பு தாம்பலம் கூட மாத்திட்டாங்க. ஏன் கல்யாணத்துக்கு நாள் கூட குறிச்சிட்டாங்க ஷாலினி. இவ்வளோ ஏன் கல்யாண மண்டபம் கூட ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னொரு விஷயம் தெரியுமா, அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம் சொல்றாங்க ஷாலினி. கல்யாணத்துக்கு ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஐஸ்வர்யா வயிற்றுல குழந்தை வளருது. அவ வயிறு வெளியே தெரியறதுக்குள்ள அவ கழுத்துல தாலி ஏறணும்னு அவங்க அப்பா அம்மா ஒத்த கால நிக்கிறாங்க ஷாலினி. அந்த காரணத்தை என்னால மறக்க முடியல. நான் தப்பிக்க கூட வழி இல்லாம வசமா மாட்டிக்கிட்டேன் ஷாலினி. என்னால ஏத்துக்கவே முடியல ராஜேஷ். நீ என்ன உயிருக்கு உயிரா காதலிச்சிட்டு இருந்த நேரம் அது. ஐஸ்வர்யா ஒரு அப்பாவி, அவ மெச்சூரிட்டி இல்லாதவ அப்படின்னு நீயே பலமுறை என்கிட்ட சொல்லியிருக்க. அப்படி இருக்கும்போது நீ போய் அவ கூட சேர்ந்து வாய்ப்பே இல்ல ராஜேஷ். இது ஒரு சதி. அப்படின்னா தப்பிக்க ஏதாவது ஒரு வழி இருக்கும் ராஜேஷ்.